அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நம்முடைய அதியமான் ஆப்பில் டெய்லி பார்த்திங்க அப்படின்னா இலவச தேர்வுகள் தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் இது எல்லாத்துக்குமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் தனித்தனி தேர்வுகளாக. நீங்கள் இன்னும் நம்முடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் அதியமான் ஆப் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் பேட்சஸ் ஸ்டோர் அப்படின்ட்டு இருக்கும். அதில் போயிட்டு டெய்லி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ டெய்லி சர்ச் பண்ணிங்கன்னா டெய்லி மேக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட், தமிழ் ஃப்ரீ டெஸ்ட், ஜிஎஸ் ஃப்ரீ டெஸ்ட் இந்த 3 கோர்ஸஸும் அவைலபிளாக இருக்கும். இதில் 3லேயுமே பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கும் தமிழுக்கும் ஜிஎஸ்க்கும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். டெய்லி 20லேருந்து 25 கேள்விகள் பதிவேற்றம் செய்யப்படுது. இந்த கேள்விகளை காலையில் 11 மணிலேருந்து ஈவினிங் 8 மணி வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். 8 மணிக்கு மேக்ஸுக்கான சொல்யூஷன் வீடியோவும், 9 மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா தமிழுக்கான சொல்யூஷன் வீடியோவும் பதிவேற்றம் செய்யப்படுது. ஸோ நீங்கள் இங்கே உங்களோட ஆன்சர்ஸையும் நீங்கள் மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஆப்பில் போய்ட்டு இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கோங்க. இந்த டெய்லி ஃப்ரீ டெஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓவர்வியூ பேஜஸில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ கண்டென்ட் இன்றைக்கி என்ன டெஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்போம். இந்த டெஸ்ட்டு டே 8 LCM HCF 2 இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டெஸ்ட்டை எழுதிக்கலாம். சரிங்களா? கண்டென்ட்டுக்குள்ளே ரைட் சைடு ஸ்வைப் பண்ணிங்கன்னா மேலே கண்டென்ட் இருக்குது. இதுக்குள்ளே மேக்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய டெஸ்ட்டு போட்டிருப்போம். இதில் மற்ற டெஸ்ட் எல்லாமே அந்தந்த டேட்டில் நடந்து முடிந்த தேர்வுகள். அதை எழுதணும் அப்படின்னா நீங்கள் கட்டணம் செலுத்த மாதிரி இருக்கும். செலுத்திட்டு நீங்கள் அந்த டெஸ்ட்டை எழுதி கொள்ளலாம். மற்றபடி இன்றைக்கி டே 8 டெஸ்ட் அப்படின்னா அதை நீங்கள் இலவசமாக எழுதி கொள்ளலாம். அதுவும் காலையில் 11 மணிலேருந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா 8 மணி வரைக்கும் தான். மற்ற தேர்வுகளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கண்டென்ட் லாக்டு பை நவுன் தான் காமிக்கும். அதனால் இன்றைக்கி என்ன இலவச தேர்வு இருக்கோ அதை ஓப்பன் பண்ணி எழுதுங்க. சரிங்களா? அது கண்டிப்பாக ஓப்பன் ஆகும், எழுதி கொள்ளலாம். ஏன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா இந்த தேர்வுகள் ஒவ்வொன்றையும் குறைந்தபட்சம் 2லிருந்து 3 மணி நேரம் ஒவ்வொரு தேர்வுக்கும் நாங்கள் செலவு செய்து பதிவேற்றம் செஞ்சு கொடுக்குறோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் பண்ணுறோம். ஸோ நீங்களும் அதை ப்ராப்பராக அன்னைக்குள்ளே எழுதணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அது வீணாகக்கூடாது அப்படிங்கிறதுனால அன்றைக்கி நீங்கள் எழுதுனீங்கன்னா எழுதி கொள்ளலாம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதே போல் தான் தமிழ் தேர்வும் ஓவர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா கீழேயே இன்றைக்கி என்ன டெஸ்ட்டு போயிட்டுருக்கு 9வது டெஸ்ட், இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி எழுதி கொள்ளலாம். இதே மற்ற தேர்வுகள் எழுதணும் உள்ளே போய் பார்க்குறீங்க அப்படின்னா இது வரைக்கும் 9 தேர்வுகள் பதிவேற்றம் செஞ்சுருக்கும். ஸோ மற்ற தேர்வுகளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் எழுத முடியாது. கட்டணம் செலுத்தியிருந்தால் மட்டும்தான் எழுத முடியும் அப்படின்னு காமிக்கும். ஆனால் 9வது தேர்வை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டே 9 டெஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே லாக்கில் இருக்காது. நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? லாக்கில் இருக்கிறது எழுத முடியாது. அன்லாக் பண்ணியிருக்கக்கூடிய இந்த தேர்வை நீங்கள் எழுதலாம். சரிங்களா? இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்க்கான தேர்வும் டெய்லி டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன தேர்வு போயிட்டுருக்கு டே 82க்கான ஃப்ரீ டெஸ்ட் போயிட்டுருக்கு. ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி எழுதி கொள்ளலாம். மற்ற தேர்வுகளை போய் எழுதணும் அப்படின்னா அது லாக்கில் இருக்கும், அதை அட்டன் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த டெய்லி தேர்வுகளை காலையில் 11 மணிலேருந்து ஈவினிங் 8 மணி வரைக்கும் நீங்கள் எழுதும் மாதிரி நம்ம வச்சுருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டெய்லியும் பார்த்திங்க அப்படின்னா 25 கேள்விகள் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து உங்களுக்கு பதிவேற்றம் செய்யப்படுது. சரிங்களா? வாரத்துக்கு தமிழில் ஒரு 150 கேள்விகள், மேக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 120 கேள்விகளுக்கு மேலேயும், அதே போல் ஜிஎஸ்சில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 150 கேள்விகள் பார்த்திங்கன்னா பதிவேற்றம் செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்கே எழுதணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டேன். ஸ்டோர் அப்படிங்கிற மெனுவில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி எழுதி கொள்ளலாம். சரிங்களா? தேங்க்யூ.